பிரைஸ் தி லார்ட். இன்றைய வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் அவர் தம்மோடு இருக்கிற அவரை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்த உபதேசம் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருந்தது. இன்றைக்கு சமாதானம் பண்ணுகிறவர்கள் இல்லை. வேதத்தை எடுப்பார்கள், ஜெபிப்பார்கள், எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்வேன் என்று சொல்லியும் இன்னைக்கு அநேகர் சமாதானம் பண்ணாமல் சண்டை போட்டுக்கொண்டு, சண்டையை பெரிதாக்கி கொண்டு, மற்றவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற சண்டைகளை உள்ளே பிரவேசித்து அதை இன்னும் எப்படி தனியே பண்ணுவது என்று யோசிக்காமல் அதை இன்னும் பெரிதாய் மாற்றுகிற அநேகர் உண்டு. ஆனால் நாமோ கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நாம் மற்றொரு ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கும் என்றால், ஒரு குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் என்றால், அவைகளை சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருந்தால் நாம் தான் தேவனுடைய உண்மையான தெய்வீக புத்திரர் எனப்படுவோம். அதனால எல்லோரும் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருங்க. நாம் சபைக்கு போகிறோம், ஜெபிக்கிறோம், ஆனால் நமக்குள் சமாதானம், நம் குடும்பத்துக்குள் சமாதானம் இருந்தால் தான் தேவ ராஜ்யம் நமக்குள் இருக்கும். தேவ ராஜ்யத்தை வாஞ்சிப்போம், தேவனுக்காக வாழ்வோம். தேவனுடைய பிள்ளை என்று சொல்வதை நிறுத்திவிட்டு பிள்ளையின் குணத்தை நாம் எடுத்து சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.